இன்றைய திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளை முதலாக கொண்டுள்ளன. நம்ம சாய் யாஷ்னா வித்யாலயா சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் இயல் 1. இதில் என்னென்ன டாபிக்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோன்னா கவிதை பேழை, தமிழ்மொழி வாழ்த்து பாடியவர் பாரதியார், தமிழ்மொழி மரபு இது தொல்காப்பியத்திலேருந்து எடுத்திருக்காங்க, தொல்காப்பியர் பாடியிருக்காரு. உரைநடை தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, விரிவானத்தில் சொற்பூங்கா எழுதியவர் இரா இளங்குமரனார், இலக்கணத்தில் எழுத்துக்களின் பிறப்பு இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இயல் 1 கவிதை பேழை தமிழ்மொழி வாழ்த்து பாடியவர் பாரதியார். பாடல்: வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லையகன்ற சுடர்க தமிழ்நாடே. சொல்லும் பொருளும்: நிரந்தரம், காலம் முழுமையும், வைப்பு, நிலப்பகுதி, சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி, வளமிக்க மொழி, இசை, புகழ், தொல்லை, பழமை, துன்பம் ஆகிய 2 பொருள் இருக்கு. பாரதியாருடைய பன்முக தன்மைகள்: கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். பாரதியார் எந்தெந்த இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டார்? இந்தியா விஜயா. பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள்: சந்திரிகையின் கதை, தராசு. பாரதியாரை எவ்வாறெல்லாம் பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார்? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. தமிழ் வாழ்த்து இடம்பெற்றுள்ள பாரதியாருடைய நூல்: பாரதியார் கவிதைகள். பாரதியார் பற்றிய சிறு குறிப்பு: பாரதியார் பிறப்பு 11/12/1882. பாரதியார் இறப்பு 11/9/1921. பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. பெற்றோர்: சின்னசாமி, லக்குமி அம்மாள். செந்தமிழ் அந்தாதி: செந்தமிழே செங்கருமே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர். உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் மரமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவோம் நீ, வீரம் நீ காதல் நீ ஈசன் நடிக்கு நல் ஆரம் நீ, யாவும் நீயே. எழுதியவர் து. அரங்கன் அவர்கள். மதிப்பீடு: மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. கவிதை பேழை தமிழ் மொழி மரபு தொல்காப்பியர். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம், மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். பாடல்: நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வழாமை திரிவு இல் சொல்லொடு தழால் வேண்டும், மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிப்பட்ட சொல்லினான மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இந்த நூற்பாவை எழுதினவர் தொல்காப்பியர். சொல்லும் பொருளும்: விசும்பு, வானம், மயக்கம், கலவை, இருதிணை, உயர்திணை அஃறிணை, வழாமை, தவறாமை, மரபு, வழக்கம், திரிதல், மாறுபடுதல், செய்யுள், பாட்டு, தழால், தழுவுதல், அதாவது பயன்படுத்துதல் அப்படிங்கிற பொருளில் வருது. ஐம்பால்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். உலக பொருள்களை எத்தனை திணைகளாகவும் எத்தனை பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ்மொழியின் மரபு. இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும். இச்சொற்களை தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இந்த மரபு மாறினால் பொருளும் மாறிவிடும். தழால், வழாமை ஆகியவற்றில் எந்த அளபடை இடம்பெற்றுள்ளது? உயிரளபடை 3 மாத்திரை அளவில் வந்துள்ளது. தொல்காப்பியம். எழுதியவர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை உடையது: எழுத்து, சொல், பொருள். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லி 3 அதிகாரங்களாக பிரிச்சிருக்கோம். இயலுக்கு 9, எழுத்திலக்கணத்தில் 9 இயல், சொல்லிலக்கணத்தில் 9 இயல், பொருள் இலக்கணத்தில் 9 இயல், மொத்தம் 27 இயல்களை கொண்டது தொல்காப்பியம். இளமை பெயர்கள்: புலி, பரல், சிங்கம், குருளை, யானை, கன்று, பசு, கன்று, கரடி. குட்டி. ஒலிமரபு: புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். இதில் புலி பரல் அப்படிங்கிறது புலியோட இளங்கன்றோட பேர் பரல், சிங்கத்தோட இளங்கன்று குருளை, யானையின் இளங்கன்று கன்று, பசுவின் இளங்கன்று கன்றுன்னு சொல்கிறோம், கரடியை குட்டின்னு சொல்கிறோம். பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன. விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. உரைநடை தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை
பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்தது. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை டேஸ் என்றனர். ஓவிய எழுத்து, ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலை ஒலி எழுத்து நிலை. டேஸ் தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வரி வடிவத்தை பெற்றன. அச்சுக்கலை, தமிழ் எழுத்துக்களில் பழைய வரி வடிவங்களில் எங்கு காண முடிகிறது? கோவில்களிலுள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும். கல்வெட்டுகள் எத்தனையாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிமு 3ஆம் நூற்றாண்டு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு. செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிபி 7ஆம் நூற்றாண்டு, அதாவது பொது ஆண்டுக்கு பின். கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை டேஸ் டேஸ் என 2 வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து, தமிழெழுத்து. வட்டெழுத்து என்பது எதனால் ஆன மிக பழமையான தமிழ் எழுத்துக்களாகும். வளைந்த கோடுகளால் அமைந்தது. தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் டேஸ் வடிவமாகும். பழைய வரி வடிவம். சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை. டேஸ் சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. முதலாம் ராசராச சோழன். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் என்றழைக்கப்பட்டன. கண்ணெழுத்துக்கள். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட காரணங்களாக அமைபவை. எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி. பழங்காலத்தில் டேஸ் டேஸ் போன்றவற்றில் எழுதினர். கற்பாறை, செப்பேடு, ஓலை. தமிழ் எழுத்துக்களை எழுத 2 வகையான எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன. தமிழ் எழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள் ஆகியவை வழக்கில் இருந்தன என்பதற்கான கல்வெட்டு சான்று அறச்சலூர் கல்வெட்டு. இக்கல்வெட்டில் 2 வரி வடிவங்களும் கலந்து எழுதப்பட்டுள்ளது. பாறைகளில் செதுக்கும்போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் எதை பயன்படுத்தினர்? நேர்கோடுகள். ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வளைகோடுகள். எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேல் பகுதியில் டேஸ் இடப்பட்டது. குறுக்கு கோடு. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யாருடைய காலம் முதல் இருந்து வந்துள்ளது? தொல்காப்பியர். குறில் எழுத்துக்களை குறிக்க ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க. இது வந்து குறில். எது அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கமாக இப்போ எழுதுன்னு எழுதுகிற எழுத்து இருக்குதோ இதை வந்து ஏது அப்படின்னு படிப்பாங்க. அந்த ஏ அப்படிங்கிறது வந்து நெடில் எழுத்துக்காக பயன்படுத்தினாங்க. குறில் எழுத்து அப்படின்னா அதை குறிக்கிறதுக்காக சொற்களின் மேலே வந்து புள்ளி வச்சுருக்காங்க. இதை வந்து எது ஏது என ஒழித்தனர். எழுத்து மேலே புள்ளி வச்சுருந்தது அப்படின்னா குறில் எழுத்து எது, புள்ளி வைக்கலை அப்படின்னா எது அப்படிங்கிறத ஏது அப்படின்னு சொல்லி ஒழித்து பழகுனாங்க. குறில் எழுத்தை நெடிலாக குறிக்க பக்க புள்ளி இட்டனர். ஐகார எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். ஐகாரத்தை குறிக்கிறதுக்கு எழுத்துக்களுக்கு முன்னாடி இப்போ நம்ம கை போடுறதுக்கு ரெட்டை சொல்லி போட்டு அதுக்கப்புறமா கா போடுவோம். அதுக்கு பக்கத்தில் வந்து முன்னாடி 2 புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஐகார எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எகர வரிசை உயிர் மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டுச்சு. கே அதுக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சாங்கன்னா அதை கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே அப்படிங்கிற எழுத்துக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சா தவ் அப்படின்னு குறிப்பாங்க. மகர எழுத்துக்களை குறிக்க பா எழுத்தோட உள்ளார வந்து புள்ளி வச்சுருக்காங்க. பா எழுத்தோட உள்பக்கம் புள்ளி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து மா அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றிய லுகர குற்றிய லிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலே வந்து புள்ளியிட்டு எழுதியிருக்காங்க. நெடிலை குறிக்க புள்ளிக்கு பதிலாக தற்காலத்தில் துணைக்கால் இதை வந்து நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். ஐகார உயிர்மையை குறிக்க இக்காலத்தில் இணை கொம்பு பயன்படுத்துகிறோம். ஓலைச்சுவடிகள் சிதைந்துவிடும் என்பதால் எவை கிடையாது? நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரிதலும். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். இந்த ஏ மேலே புள்ளி வச்சு எழுதுனா குறில், ஏ புள்ளி வைக்காமல் எழுதுனா அது வந்து நெடில் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டு இருந்தோம். இந்த சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். ஏகார ஓகார உயிர் மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பும் இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து எழுதக்கூடிய வரி வடிவத்தையும் வீரமாமுனிவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. வீரமாமுனிவருடைய எழுத்து சீர்திருத்தம் இங்கே கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. 20ஆம் நூற்றாண்டு வரை நா ரா நா ஆகிய எழுத்துக்களை
நம்மளோட அப்பா அம்மாலாம் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் எழுதியிருப்பாங்க. நம்ம அதை வந்து பயன்படுத்தி எழுதிட்டு இருந்தோம். இப்போ இதை வந்து நை, லை, லை, நை ஆகிய எழுத்துக்களை மேலே வந்து கொம்பு போட்ட மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த எழுத்துக்களை சீர்திருத்தம் செஞ்சவர் பெரியார். இக்குறைகளை நீக்கிறதுக்கு பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தம் சிலவற்றை ஏற்று தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு. இதை ஏற்று நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா அண்ணா. மனிதன் ஏழ்மையிலே இருக்கும்போது சத்தற்ற உணவினாலும் நோயினாலும் அச்சுறுத்தப்படுகிறான். பலவீனனாக இருப்பவன் போருக்கு அஞ்சுகிறான். செல்வந்தனாக இருப்பவன் தன் கொழுத்த செல்வத்தால் உண்டான அசுத்தத்திற்கு அஞ்சுகிறான் என்று சுற்றுப்புற சூழ்நிலை பிரச்சனைகள் பற்றிய இந்தியாவின் கவலை பல்லாண்டு காலமாக வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு உரை நிகழ்த்தியிருக்காரு. யாருன்னு கேட்டால் அவங்க இந்திரா காந்தி. மதிப்பீடு. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வரி வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது? அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து. தமிழ் எழுத்த சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். விரிவானம். சொற்பூங்கா. கல்லின் தேய்மானம் போல எதற்கும் தேய்மானம் உண்டு. சொல்லுக்கும். கல் தோன்றிய காலம், உயிரோட்ட இயக்கம் இவற்றைப் போல டேஸ் டேஸ் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை. சொல் தோன்றிய காலம் இயக்கம். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பதும் ஒரு பொருள். நெல் என்பதற்கு சொன்றி, சோறு ஆகியவை இந்த வழியில் வந்தவைதான். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய மொழி? தொல்காப்பியர் மொழி. மொழி என்பதற்கு டேஸ் என்பது பொருள். சொல். மொழியின் சொல்லின் வகைகள் ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி. ஓரெழுத்து மொழி என்பது நெட்டெழுத்து ஏலே ஓரெழுத்து ஓர்மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறை பிளவே என்றும் கூறியவர் தொல்காப்பியர். இதில் வந்து 1610 நூற்பாக்கள் இருக்குது. காப்பியக்குடியில் பிறந்தவர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் 1610 நூற்பாக்கள் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 என்று குறிப்பிட்டவர் நன்னூலார். நன்னூலை எழுதியவர் பவனந்தி முனிவர். உயிர் வரிசை சொற்கள் இதில் வந்து 6 எழுத்துக்கள் இருக்குது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. மா வரிசையில் 6 எழுத்துக்கள் இருக்குது. மா, மீ, மூ, மே, மை, மோ. தா வரிசையில் 5 எழுத்துக்கள் இருக்குது. நா வரிசையில் 5 எழுத்துக்கள். பா வரிசையில் 5 எழுத்துக்கள். கா வரிசையில் 4 எழுத்துக்கள். சா வரிசையில் 4 எழுத்துக்கள். வா வரிசையில் 4 எழுத்துக்கள். இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. யா வரிசையில் 1, குறில் எழுத்துக்கள் 2. இது நோ தூ மொத்தமாக 42 எழுத்துக்கள். இதை தான் நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறோம். இதில் 40 எழுத்துக்கள் நெடில், 2 எழுத்துக்கள் குறில், மொத்தம் 42. ஆமா என்ற கழைச்சொல்லுக்கு டேஸ் என்று பெயர். காட்டு பசு. காட்டு பசுவை தான் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவை மாநாடு. பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை டேஸ் என்பர். மாநிலம். உலக பெரும்பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட டேஸ் என்ற பெயர் உண்டு. மாஞாலம். மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்ட பயன்படுவது மாநிறம். மா என்பது விலங்கு. அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் வந்து டேஸ் பெயராகி நிற்கிறது. விலங்கினம். டேஸ் என்னும் பொது பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிற்கிறது. ஈ. இதை வந்து மாட்டு ஈ, தேனீ என்றெல்லாம் சொல்கிறோம். ஈ என்பது டேஸ் என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. ஈக. ஆண் என்பது டேஸ் ஆகியது. ஆ. மான் என்பது மா. கோன் என்பது கோ. தேன் என்பது தே. பேய் என்பது பே. எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என்று அழைத்தனர். ஏ என்பது என்னென்ன பொருள்களை உடையது? என்னோடு கூடு, பொருந்து, சேர். ஏய் என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்றால் அம்பு விடுதல். அம்பு விடுதல் என்னும் பொருள் கொண்டது. ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் டேஸ் எனப்பட்டான். ஏவலன். அம்பு விடும் கலையை டேஸ் என்றது தமிழ். ஏகலை. அம்பு விடும் கலையில் வல்லவனை டேஸ் என்றும் பாராட்டுகிறது தமிழ். ஏகலைவன். ஏவு என்னும் சொல் ஏ என்றானது மட்டுமின்றி டேஸ் எனவும் ஆயிற்று. ஏய். ஏவுகின்ற அம்பை போல கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்பன்றி. அம்பை எய்பவர் எயினர். அவர்தம் மகளிர் எயினியர். சங்க புலவர்களுள் டேசும் டேசும் உள்ளனர். எயினனாரும் எயினியரும். செந்தமிழ் அந்தனர் என்றழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். இவர் பள்ளியாசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் வாழவந்தான்புரம் அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருக்காரு. இரா இளங்குமரனாரின் பன்முகத் திறன்கள்
நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர். இரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள்: இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருக்காரு. திருச்சிக்கு அருகில் அல்லூரில் டேஸ் சாலையும் டேஸ் நூலகமும் அமைத்திருக்கிறாரு இந்த இரா இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலை, பாவணர் நூலகம். திருக்குறள் சொற்பொழிவுகள், தமிழ் வழி திருவனங்களையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனாருடைய பிற நூல்கள்: இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள். இதிலிருந்து தான் நம்மளுடைய பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இரா இளங்குமரனார் யாரை போன்று கண்ணை மூடிக்கொண்டு எழுத கற்றுக்கொண்டார்? தமிழ் தென்றல் திருவிக்கா போல். தமிழ் தென்றல் திருவிக்கா எந்த இதாக இருந்தாலும் அவர் கண்ணை மூடிக்கிட்டே எழுதுவார். இவரை குருவாக வச்சு தான் இரா இளங்குமரனாரும் தன்னை கண்ணை மூடிட்டே எழுதுகிற ஆற்றலை பெற்றிருக்காரு. இரா இளங்குமரனாரின் சிறப்பு பெயர்கள்: தமிழ் திரு செந்தமிழ் அந்தணர், உலக பெருந்தமிழர், சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் இரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தாதி பாடியவர் து அரங்கன். செந்தமிழ் அந்தணர் என்றழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். செந்தமிழ் தேனி என்றழைக்கப்படுபவர் பாரதியார். இலக்கணம்: எழுத்துக்களின் பிறப்பு. இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்று வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனை டேஸ் என்பர். எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும்? இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகைப்படும். இடப்பிறப்பு: உயிரெழுத்துக்கள் 12ம் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்தை. வல்லின மெய்கள் 6ம் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றது? மார்பு. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கு. மூக்கினை இடமாக கொண்டு பிறக்குது. இடையின மெய்கள் 6ம் கழுத்து. ஆயுத எழுத்து தலை. எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. உயிர் எழுத்துக்கள் அ ஆ வாயை திருத்தல் மூலமாக பிறக்கிறது. இ ஈ எ ஏ ஐ ஆகிய 5 எழுத்தும் வாயை திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரம் மேல்வாய் பல்லை பொருந்துவதால் பிறக்கின்றன. உ ஊ ஒ ஓ ஔ ஆகிய 5 எழுத்துக்கள் வாய் திறக்கும் முயற்சியுடன் உதடுகளை குவிப்பதால் பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்களின் பிறப்பிடம் இக் இங் ஆகியவை நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியின் பொருந்துவதால் பிறக்கின்றது. இச் இஞ்ச் ஆகியவை நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடையில் பகுதி பொருந்துவதால் பிறக்கின்றன. இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனிப்பகுதி பொருந்துவதால் பிறக்கின்றன. இத் இந்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இப் இம் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இ நாவின் அடி மேல்வாயின் அடியை பொருந்துவதால் பிறக்கின்றது. இர் இல் மேல்வாயை நாவின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் மேல்வாய் பல்லின் அடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றன. இல் மேல்வாயை நாவின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கின்றன. இவ் மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கின்றது. இர் இன் மேல்வாயை நாவின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. சார்பெழுத்துக்கள் இவை தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறக்கும் முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. மதிப்பீடு: இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறப்பவை இட் இன். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். பொருத்துக: இக் இங் ஆகியவை நாவின் முதல் அன்னத்தினடி. இச் இஞ்ச் ஆகியவை நாவின் இடை அன்னத்தின் இடை. இட் இன் ஆகியவை நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத் இந்த் ஆகியவை நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. மொழியை ஆள்வோம். எழுத்துச் சீர்திருத்தம் என்பது வரிவடிவ மாற்றம், வரிவடிவ திருத்தம், எழுத்துக்களின் எண்ணிக்கை மாற்றம். பறவைகளின் ஒளிமரபுகள்: ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். தொகை மரபு: மக்கள் கூட்டம், ஆ நிறை, ஆட்டு மந்தை. வினை மரபு: சோறு உன், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பரி, பானை. வனை. கலைச்சொற்கள்: சொற்பிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி ஃபொனடிக்ஸ். மெய்யொலி கான்சனன்ட்ஸ். மூக்கொலி நேசல் கான்சனன்ட் சவுண்ட். கல்வெட்டு எபிகிராஃப். உயிரொலி வவ்வல். அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. ஒளியன்
ஃபோனீம், சித்திரை எழுத்து. பிக்டோகிராஃப். நன்றி.